இன்னைக்கு ஆசை சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து மனோஜ ஒரு முட்டாள்னு விஜயா முன்னாடியே நிரூபிச்சதுனால விஜயாவுக்கு செம்ம ஆத்திரமா இருக்கு. டேய் மனோஜ், இங்க வாடா, உன்கிட்ட பேசணும். ஏண்டா நீ இவ்வளவு படிச்சிருக்கிறியே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாடா? படிச்சது எல்லாத்தையும் பரீட்சை எழுதி மார்க் வாங்குறதுக்கு தான் பயன்படுத்தினியா? கொஞ்சமாவது பொது அறிவுன்னு இருக்குதாடா? அந்த முத்து படிக்காதவன், அவன் உன்னை ஏமாத்துறான். அத பாக்க பாக்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தூக்கமே வரமாட்டேங்குது மனோஜ். ஏன் இப்படி பண்ற? நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், நீ படிச்சிருக்க, பிசினஸ் பண்ற அப்படின்னு நான் எம்புட்டு பெருமையா எல்லார்ட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாம் அழிச்சு காமிக்கிற மாதிரி அவன் உன்னை அவமானப்படுத்தி காட்டுறான். உன்னை ஒரு முட்டாளுன்னு சொல்றான். ஏண்டா அது உனக்கு தெரியல? மா சும்மா என்னையவே திட்டாதம்மா. ஏமா அவன் ஒரு டம்ளர்ல தண்ணிய வச்சு அதை எடுக்க முடியாதுன்னு சொன்னோன்ன நான் சும்மா விளையாட்டுக்கு செய்யறான்னு நினைச்சு நம்பிட்டேமா. ஏண்டா உன்னால அதை கண்டுபிடிக்க முடியல? அவன் மறைச்சு ஏமாத்துறான்றதை ஏன் உனக்கு கண்டுபிடிக்க முடியல? என்னமா நீ இத போய் பெருசா பேசிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? அவன் என்ன பெரிய இவனா? நீங்களும் தான் அங்க நின்னீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, அப்ப நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லடா, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நீ புத்திசாலியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி காமிச்சான். என்னமா இப்போ நான் கீழே விழுந்ததுனால நான் என்ன முட்டாளாயிருவனா? உண்மையிலே சொன்னா முத்துதாமா சரியான முட்டாளு. டேய் மனோஜ், எப்படிடா அப்படி சொல்ற? அவன் எல்லா விஷயத்திலயும் உன்னை முட்டாளாக்கி படிச்சா மட்டும் போதாதுன்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லா விஷயத்தையும் சரியா செய்யறான்டா. எந்த தப்புனாலும் அவன் தான் கண்டுபிடிக்கிறான். எல்லாருக்கும் பிரச்சனை வந்தாலும் அவன் போய் முன்ன நிக்கிறான், எல்லாருக்கும் உதவி பண்றான். என்னமா எப்ப பார்த்தாலும் அவனையே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படி என்ன அவன் பெருசா கண்டுபிடிச்சிட்டான்? எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டான். அவன் ஒரு சரியான முட்டாளுமா. அவனோட பிரச்சனையவே அவனால கண்டுபிடிக்க முடியல. என்னடா சொல்ற மனோஜ்? ஆமாமா, சின்ன வயசுல மாடியில நின்னு ஹெட்மாஸ்டர் தலையில கல்ல போட்டதே நான் தான். அவன் என்னைய பார்த்தான். நான் கல்ல போட்டுட்டு போகும்போது அவன் வந்துட்டான். அவன் பாக்குறானே நான் ஓடுனேன். கரெக்டா அதே இடத்துல அவன் வந்து நின்னு ஹெட்மாஸ்டர் தலையில கல்ல போட்டது இவன் தான் எல்லாரையும் சொல்ல வச்சேன். அது அவனால கண்டுபிடிச்சோம். வெளியில சொல்ல முடிஞ்சிச்சா? இல்ல, அவனுக்கு தான் கெட்ட பேரு. அவன் தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனான், அசிங்கப்பட்டான். அவனுக்கு படிச்ச பொண்ணு கூட கல்யாணம் பண்ணல. எல்லா கஷ்டமும் அவன் தாமா அனுபவிக்கிறான். அவன் தாமா சரியான முட்டாள். எனக்கு ஆத்திரம் தீர தீர அவனை பழி வாங்கினேன். ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட சின்ன வயசுல அவனை மாட்டி விட்டேன். அவனை உங்களுக்கு பிடிக்காமலே ஆக்குனேன். அதை அவன் கண்டுபிடிச்சானா? கண்டுபிடிக்கவே இல்ல. ஏன் நீங்களே கண்டுபிடிக்கலையம்மா? அப்ப நான் தானம்மா புத்திசாலி. டேய் மனோஜ், என்னடா சொல்ற? ஆமாமா, பக்கத்து வீட்டு ஆன்டி பையனோட கேம் விளையாடுற பொருளை நான் தான் எடுத்துட்டு வந்தேன். கடைசி அவன் கையில கொடுத்துட்டு அவனை திட்டு வாங்க விட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செஞ்சு செஞ்சு அவனை திட்டு வாங்க வச்சேமா. பாத்தீங்களா நான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு? அவன் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படுறாமா. அழுக்கு துணி போட்டுட்டு டிரைவரா இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணின பொண்ணு பூ வியாபாரம் பண்றா. ரோகிணி மாதிரி என்ன ஸ்டைலா படிச்சு பொண்ணையா கல்யாணம் பண்ணிட்டான். நான் பாருங்கம்மா, படிச்சுட்டு ஷோரூம் வச்சிருக்கிறேன், நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனை இப்படி அழுக்கு பயலா வச்சிருக்கிறதுக்கு காரணமே நான் தான். அதையே அவன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லம்மா அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனேயே விஜயா அப்படியே அதிர்ச்சியில எந்திரிச்சு நிக்கிறாங்க. என்னடா மனோஜ் சொல்ற? அப்படின்னா முத்து தப்பே பண்ணலையா? ஆமாம்மா, அவன் தப்பே பண்ணல. நான் தான் ஹெட்மாஸ்டர் தலையில கல்ல போட்டேன். அத அவன் தெரிஞ்சும் சொல்ல முடியாம ஆக்கிவிட்டேன். அவன் இப்ப பேசி என்ன முட்டாளாக்கி என்னமா பிரயோஜனம்? நீங்களுமே அவன் தான் செஞ்சான்னு நம்புனீங்கல்லம்மா. எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன். நான் தாமா இருக்கிறதுலே புத்திசாலி அப்படின்னு மனோஜ் பெருமை பேசுறான். விஜய் அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க மனோஜ. மனோஜ், மா ஏமா என்ன அடிக்கிறீங்க? விடுங்கம்மா விடுங்கம்மா அப்படின்னு கத்துறான். பார்த்தா எல்லாரும் வராங்க. அட பாவி, இத்தனை வருஷமா இந்த உண்மையை ஏன்டா என்கிட்ட சொல்லாம இருந்த? மா என்னம்மா, நீங்க தான் சொன்னீங்க முத்து என்னமா பெரிய புத்திசாலின்னு. நான் தான் புத்திசாலின்ற விஷயத்துக்கு நான் இப்ப சொன்னேன். இப்போ நீங்க என்ன பாராட்டாம அடிக்கிறீங்க. அட பாவி, சின்ன பையன் அவன். அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்ட. அவன் தான் இந்த தப்பு பண்ணிருப்பான்னு நானும் அவன் மேல பழி போட்டேன். அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்டா. டேய், என்கிட்டயாவது சொல்லி இருக்கலாம்ல. நானாவது யாருக்கிட்டையாவது கை காலில் விழுந்து அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம தடுத்திருப்பனே. நான் ஒரு முட்டாள். அவன் தான் செஞ்சிருப்பான்னு நம்பினேன். பசுந்தோல் போத்திய புலி நீன்னு நானு யோசிக்கவே மறந்துட்டேன்டா. நீ நல்லவன், நான் வளர்த்த புள்ள, நல்லவனாதான் இருப்ப, தப்பு செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டேன். அவன் ரொம்ப நாள் பாட்டி வீட்டுல வளர்ந்ததுனால அவன் தான் தப்பு செஞ்சானோன்னு நினைச்சு அவனையே குறையா சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அண்ணாமலை வந்து, விஜயா என்ன புலம்புற? எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. என்ன விஜயா? எங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. எங்க அவன் முத்து
முத்து அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க. முத்து அப்படியே கண்ணெல்லாம் தண்ணியோட வந்து நிக்கிறாரு. முத்து, என்ன மன்னிச்சிரு முத்து, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். மனோஜ் இப்பதான் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொன்னான். நீ ஏண்டா சொல்லல? நீ தப்பு செய்யலன்னு ஏண்டா சொல்லல என்கிட்ட? நான் குருடி மாதிரி அவனை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்துட்டேன். எந்த தப்பும் செய்யாத நீ தண்டனை அனுபவிச்சிருக்கிற. நீ பெரிய மகான்டா. நான் தான் உன்னை இந்த கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டேன். நான் பெரிய பாவி அப்படின்னு முத்து கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க விஜயா. முத்து கண்ணெல்லாம் கலங்கிட்டு, மா, நீங்க என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்களான்னு அவ்வளவு ஏக்கத்தோட இருந்திருக்கிறேன். இப்பயாவது என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்களே, இந்த உண்மைய இவன் எப்படி வாயோலறி சொன்னான்? நான் சொன்னா நீங்க நம்பி இருக்க மாட்டீங்கம்மா. ஏதோ கடவுள் புண்ணியம், இந்த நேரம் தான் இந்த உண்மை வெளியில வரணும்னு இருந்திருக்கு. அதான் அவன் வாயாலேயே அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டான். அவன் அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தோம் நான் என்னைக்குமே அவனை விட்டு கொடுத்ததில்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, ஆனா உங்களுக்கு மனோஜ மட்டும்தான் பிடிக்கும். என்ன பிடிக்கவே பிடிக்காது. சரி, பரவாயில்ல, அவனையாவது உங்களுக்கு பிடிக்கட்டும்னு நினைச்சு நானே விலகிக்கிட்டேம்மா. பள்ளிக்கூட பாடம் நிறைய அறிவை கத்து கொடுக்கல, ஆனா வெளி உலக பாடம் நல்ல அறிவை கத்து கொடுத்துருச்சுமா. உலகத்துல யார புரிஞ்சுக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற நல்ல அறிவை கத்து கொடுத்துருக்கு. பரவாயில்லம்மா, எனக்கு இது போதும், ரொம்ப சந்தோஷம். இப்பயாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு முத்து விஜயா கிட்ட சொல்றாரு. அண்ணாமலை வந்து, விஜயா, இதத்தான் நான் ரொம்ப நாள் உன்கிட்ட சொல்லணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிற மாட்ட. மனோஜ் செஞ்ச தப்ப முத்து பழி ஏத்துக்கிட்டு சிறுவர் சிறுத்தை பழி போயிருக்கான்றத உன்கிட்ட சொன்னா கூட நீ நம்ப மாட்ட அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. மீனா கேக்குறாங்க, இப்ப மட்டும் என்ன பண்ண போறாங்க? அத்தை இப்பவும் இவரைத்தான் குறை சொல்லுவாங்க, படிக்காதவர்னு சொல்லுவாங்க. மனோஜ இந்த தடவையும் மன்னிச்சு விட்டுருவாங்க. என்ன, என் புள்ள முத்துனா எனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சு இப்படி செஞ்சிருவேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தப்பு செஞ்சது யாருனாலும் தண்டனை இருக்கு டேய் அப்படின்னு வேகமா அண்ணாமலையோட ரூமுக்கு போய் பெல்ட் எடுத்துட்டு வந்து விஜயா மனோஜ அடி அடின்னு அடிக்கிறாங்க. மா, என்னம்மா நீங்க என்ன அடிக்கிறீங்க? அப்பவும் அடிச்சீங்க, இப்பவும் அடிக்கிறீங்க. டேய், ஒருத்தனோட வாழ்க்கையவே கெடுத்துட்டு நீ இப்படி சொகுசா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அவனும் படிச்சிருந்தா உன்னை விட அறிவா புத்திசாலியா டிப்டாப்பா நல்லா இருந்திருப்பான். வீட்டை விட்டு வெளில போடா, வெளில போ அப்படின்னு விஜயா மனோஜ் அடிச்சு வெளியில துரத்துறாங்க. ரோஹிணி, ஆன்ட்டி, என்ன ஆன்ட்டி, முத்து அப்போ கஷ்டப்பட்டதுக்காக இப்ப எதுக்கு மனோஜ வெளியில அனுப்புறீங்க? டேய், நீ முத்துவ கஷ்டப்படுத்தலாம், பொய் சொல்லிடலாம், தப்பிக்க முடியாதுன்னு நினைச்ச. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். நீ எவ்வளவு பொய் சொன்னியோ அதுக்கேத்த மாதிரி பொய் பேசுற ஒருத்தி உனக்கு மனைவியா கிடைச்சிருக்கிறா. இவ பேசுற எல்லாமே உண்மையெல்லாம் கிடையாதுரா, நிறைய பொய் இருக்கு. உன் வாழ்க்கைக்கு பெரிய தண்டனையே இவதாண்டா அப்படின்னு விஜயா, உன்னெல்லாம் வீட்டை விட்டு துரத்துனா கூட பத்தாதுடா அப்படின்னு ஆத்திரம் தீர விளக்குமாற வச்சு அடிக்கிறாங்க. அதை தடுக்க வர்ற ரோஹிணியையும் சேர்த்து 4 சாத்து சாத்துறாங்க. ரோஹிணியையும் மனோஜையும் வீட்டை விட்டு வெளில அனுப்புறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.